Media. We see both ahead and behind. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்முக பாண்டியனுடைய கொம்பு சிவி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டார் மூவிஸ் உடைய முதல் மூவி. ப்ரொடியூசர் முகேஷ் அவர்களுக்கும் நம்ம டைரக்டர் பொன்ராம் அவர்களுக்கும் இசைஞானி இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் சரத்குமார் சாரும் சண்முக பாண்டியன் ஒட்டுமொத்த இந்த க்ரூ, அதாவது எடிட்டர், அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், அதே போல கேமராமேன் எல்லாரும் இணைந்து இந்த படத்தை மிக பிரம்மாண்டமான படமா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு நல்ல காமெடி, சென்டிமெண்ட், சாங்கு, ஃபைட்டு அப்படின்னு எல்லாம் கலந்த ஒரு திரைப்படமாக, ஒரு ஜனரஞ்சகமான படமாக, குடும்பங்கள் விரும்பும், குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு திரைப்படமாக வந்ததாக நான் நினைக்கிறேன். நான் எது சொன்னாலும் ஒரு அம்மாவா என் கருத்து சொன்ன மாதிரி இருக்கும். நான் இந்த திரைப்படம் உங்க கையில இன்னில இருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்கள் கையில வந்துருச்சு. மக்கள் பார்த்து நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ கொடுக்கணும். எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம், ஆதரவு சண்முக பாண்டியனுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கேப்டனோட பிளெஸிங் நிச்சயமாக இந்த தம்பிக்கு என்னைக்கு இருக்கும், அது போல மக்கள் ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாங்க சார், நான் அவர் பிறந்த காலத்துல இருந்து பாக்குறேங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுங்க. ரெண்டு பிள்ளைகளுமே அப்படிதான். கேப்டனுக்கு பிறந்தவங்க பெரியவர் விஜய் பிரபாகர், சண்முக பாண்டியன், ரெண்டு பேருமே அப்படிதாங்க. நான் சொல்றதை விடங்க, மத்தவங்க அதை சொல்லட்டும், மத்தவங்க பாராட்டும், மத்தவங்க சொல்ற கருத்துக்களை நான் ஏத்துக்கிறேங்க. அதனால மத்தவங்க என்ன கருத்து சொல்றாங்க அதுக்குதான் நான் வெயிட் பண்றேன். அதனால அடுத்தவர்களுக்கு கருத்துக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு நிறைவா இருக்கு படம் பார்த்து வந்தது. ஏன்னா ஷம்மு நீண்ட நாள் போராடி கஷ்டப்பட்டு 13 வருஷம் சினிமா காலத்துல நாலாவது படம் இருந்தாலும், நாலாவது படம் இன்னைக்கு எல்லா சினிமாவுக்கு அனைத்து ஜாம்பவான்களும் சேர்ந்து இந்த படத்தை சேர்ந்துருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா சார் இருக்கட்டும், பொன்ராம் சாரா இருக்கட்டும், சரத்குமார் சாரா இருக்கட்டும், இசைஞானி இளையராஜா சார் இருக்கட்டும், அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஆனால் எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த சினிமாவில் சேர்ந்து கொம்பு சிவி அப்படின்னு ஒரு படத்தை எனக்கு எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமா இருக்கு. நான் நேத்துல இருந்து 3 வாட்டி இந்த படம் பார்த்துட்டேன். இருந்தாலும் எனக்கு சலிப்பு, எனக்கு போரே அடிக்கல. மேலும் மேலும் ஃபாஸ்டா தான் இருக்கு படம். ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், தார்னிகா, ஐரா, இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம். கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். அடுத்த 2 வாரம் எந்த படம் இல்லாதனால ஹாலிடேஸ் இருக்கு. மக்கள் அனைவரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக உங்க கேப்டன் மகன் சண்முகம் பாண்டியன் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். நிச்சயம் இந்த உங்களுடைய எதிர்பார்ப்பை நிச்சயம் கொம்பு சிவி பூர்த்தி செய்யும். கண்டிப்பாக நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நானும் சரத் சார், பொன்ராம் சார், நாங்க எல்லாரும் மக்களை நல்லா சிரிக்க வைக்கணும் ஒரு முயற்சி பண்ணோம். நாங்க இங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நாங்க படத்துல நாங்க இங்க எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இங்க தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ நாங்க ஒர்க் பண்ணது நல்லபடியா மக்களுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறோம். ஸோ நீங்க எல்லாரும் தியேட்டருக்கு என்னையும் எங்க டீமையும் சப்போர்ட் பண்ணணும். உங்களோட ரிவ்யூவை எங்களுக்கு கொடுங்க. நீங்க தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்துட்டு நல்லா சந்தோஷமா ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும்னு தான் நாங்க ஆசைப்பட்டோம். அது நாங்க நடக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ நீங்க எல்லாரும் தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்க, பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போட டைட்டில் கார்டு புதுசா ஆமா, அது அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார் சினிமாஸ்க்காக அவங்க அது பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட டைட்டில் கார்டு. நம்மளுக்கு அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. சண்முக பாண்டியன் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே நமக்கு அந்த கேப்டனோட ஒரு சில விஷயங்கள் உணர முடியுது. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. மேக்கிங் நல்லா இருக்கு. அது ஆக்சுவலாவே இந்த கிராமத்து ஸ்டைல்ல எப்பயுமே ஒரு பெரியவர் ஒரு சின்னவர் அப்படின்னும் போது அந்த மாமா மாப்பிள்ளையோட கான்செப்ட் இருக்கும்ல, அந்த மாதிரிதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 2 பேருக்கும் அந்த இது கெமிஸ்ட்ரியில நல்லா மேட்ச் ஆயிருக்கு. நல்லா ஃபன் ஓரியன்டாவும் எடுத்துட்டு போறாங்க. திடீர்னு ஆக்ஷனா கொண்டு வராங்க, சண்டை அப்படி இப்படி நல்லா தான். சரத்குமாரும் சரி, இப்ப எங்களுடைய சண்முக பாண்டியன் தம்பியும் சரி, ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குது. படம் வேற லெவல்ல வந்திருக்குது. இப்போ சண்முக பாண்டியன் பாத்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அடையாளமா சண்முக பாண்டியன் இருக்கிறாரு. அவருடைய ஃபைட்டா இருக்கும் சரி, அவரோட டான்ஸா இருக்கும் சரி, இந்த படத்துல வேற லெவல்ல இருக்குது.
உண்மையாலே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவரு சண்முக பாண்டியனை வந்து எப்படி விஜய் வந்து கேப்டன் வந்து கை காமிச்சாரோ அது மாதிரி இன்னைக்கு சரத்குமார் சார் வந்து நீங்க சண்முக பாண்டியனுக்காக நடிச்சிருக்காரு. இந்த படம் வேற லெவல் ஹிட் ஆகும். மிகப்பெரிய பிளாக் பிளாஸ்டரா இந்த படம் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். படம் வேற அளவு காமெடி தான். படம் ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்குது. ரொம்ப அதாவது காமெடியா பார்த்தா குட் சென்ஸ் காமெடி, நல்ல சென்ஸ் காமெடியில இருக்குது. நல்ல படமா இருக்குது. நல்லா வரும். தேங்க்யூ. 3 படத்தோட பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. ஆக்டிங், காமெடி, ஃபைட் எல்லாமே சென்டிமெண்ட். ஆமா டான்ஸ் நல்லா இருக்கு. சூப்பர். ஃபேமிலியா பார்க்கலாம். சூப்பர். சொக்க தங்கமாச்சே, இன்றெடுத்த சிங்க குட்டியாச்சே. ஓ தாங்க முடியல. ஹீரோ ஸ்டார். அடுத்த ஜெனரேஷன்ல இவர்தான் ஸ்டார். செம்ம படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. அமைப்பான ஒரு கதை இருக்கு. மக்களுக்காக வேண்டிய ஒரு கதை அருமையா இருக்கு. எத்தனை கேப்டனா 10 கேப்டனை பாத்து இருக்குது. ஃபைட் சூப்பர், ஆக்டிங் சூப்பர், இறக்கம் சூப்பர், அழுக சூப்பர், இமோஷனல் சூப்பர், எல்லாமே கலந்ததுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பகத் சிங் அவரும் ஒரு சுபாஷ் சந்திர போஸா அவரும் கடைசியா எங்க கேப்டனும் பாட்டோட உள்ள வந்துட்டாருடா. அந்த மாதிரி படம் சூப்பரா இருக்கு. கண்ணு 2 வீச்சருவா, கிட்டத்துல யார் வருவா, கொள்ளையடிச்சா குத்தம் புரிஞ்சா பொத்தையில ஓடிடுவா, பாண்டிய தேசத்திலே வைகை பாயிர நாள் வரைக்கும் பொதுவா எக்குளமோ நான் பிறந்த முக்குளமோ போற்றி புகழோ ராஜ பாளையத்துக்காரு நம்ம பிக் பாஸ் நம்ம சேதுபதி குரல் கொடுத்திருக்காருடா. எங்க அப்பனும் வேற குரல் கொடுத்திருக்காரு. உண்மை சம்பவம், உருப்படியான சம்பவம், உதாரணமான சம்பவம். கண்டிப்பா கேப்டனை நீங்க வாழ வைக்கணும்னா சமூக பாண்டியன் நடிச்ச இந்த படத்தை கொம்பு சீவி காளையா, அதாவது கோயில் காளை பெத்தெடுத்த கொம்பு சீவி காளையா சமூக பாண்டியன் சூப்பரா நடிச்சிருக்கு. படம் நிரந்தரம், தரம் நிரந்தரம். ஓகேவா? கண்டிப்பா கேப்டன் இடத்தை பிடிக்கணும். 154 படம் நடிச்ச என் கேப்டன், என்னோட அன்பு தாய் மாமன், அவர் பெத்தெடுத்த பிள்ளை 4 படம் நடிச்சிருக்கு. மொத்தம் 158. அடுத்தடுத்து நமக்கு ஒரு கேப்டனை உருவாக்கணும். உருவாக்குறதுக்காக தான் அக்கா வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் சுகந்தி அக்கா சேனல்ல நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா படம் வெற்றி அடையும். நான் கிரிவலத்திலேயே வேண்டிட்டு வந்துட்டேன்டா. இந்த படத்தை வித்து கொடுத்ததுக்குள்ள நான் தான்டா. வேலூர்ல புடிச்சு வித்து கொடுத்தது கூட நான் தான். ப்ரொடியூசர் புடிச்சு கொடுத்ததுக்குள்ள நான் தான். ஓகேவா? அதனால எதையுமே எளிமையா செய்வோம், திறமையா செய்வோம். சண்முக பாண்டியன் அடுத்த கேப்டன் வந்துட்டாரு. கண்டிப்பா சுப்ரீம் சார் அதாவது விசுவாசத்தோட மறு உழைப்புடா. யாருக்காக வந்தாரு? கேப்டன் இல்லன்னா நாட்டாம வந்திருப்பாரா? தன்னோட கேப்டனுக்காக விசுவாசிக்கடா. நாங்களா சாவர வரைக்கும் கேப்டனை நினைச்சேதான் நாங்க வாழ்வோம். அதுக்கு உதாரணம் தான் எங்க நாட்டாம வந்தது. சூப்பரா படிக்கிறாரு. அதாவது சூப்பரா மாப்பிள்ளையா வந்து பதிக்க, அதாவது அழக மழக அடிச்சிருக்காங்க. படம் எந்த இடத்துலயுமே லாகி கிடையாது. ஒரு கிராமத்து சர்பஞ்சர்ல ஒரு 12 ஊரை காப்பாத்துற தெய்வமா வந்து நம்ம சுப்ரீம் சார் வந்து நடிச்சிருக்காரு. இவர் வந்து பாண்டி வந்து அவரோட மாப்பிள்ளையா நடிச்சிருக்காரு. படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். கண்டிப்பா இங்க இல்லைனாலும் மதுரையில எல்லாம் நாங்க எல்லா இடத்துலயும் ஓட்டிக்குவோம். என்னப்பா அதான் பஞ்சு டைலாக். ஆந்திராவில் நாங்க பண்ணின சம்பவத்துக்கு எங்க மாமாவுக்கு ஒரு பத்த பூசணும், எனக்கு ஒரு கலைமாமணி கிடைச்சே ஆகணும். கண்டிப்பா இந்த படத்துக்கு எனக்கு கலைமாமணி கிடைக்கும். கண்டிப்பா என் பையன் சமூக பாண்டியனுக்கு கலைமாமணி விருது அந்த அண்ணாமலையார் அருளால உனக்கு கிடைக்கும்டா. படம் பார்த்ததுல ரொம்ப திருப்தி. ஒரு சின்ன கேப்டனை அப்படி தத்துவமா பார்த்த மாதிரி இருக்கு. படம் இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்களே நினைச்சு வரல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேப்டன் பையன் சண்முக பாண்டியன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இளமையில எப்படி ஒரு கேப்டனை பார்த்தோமோ அதே லுக்கு, அதே ஒரு இது அந்த அளவுக்கு செம்மையா பண்ணியிருக்காரு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் போர் அடிக்காம 3 மணி நேரம் நல்ல சந்தோஷமா பார்த்து சிரிச்சுட்டு போற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. அதுக்கு முக்கியமா பொன்ராமுக்கு நன்றி சொல்லணும். 2வது சரத்குமார் சாருக்கு மிக முக்கியம் நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா அவருடைய விசுவாசத்தை இதுல காட்டியிருக்காரு. உண்மையிலே இது எங்களுக்கு சொல்றப்ப எங்களுக்கு பிள்ளை இருக்குது. ஏன்னா அவருக்கு எப்படி கேப்டன் ஒரு இதா இருந்தாரோ அந்த இதை மறக்காம கேப்டனுக்கு செய்யற நன்றியா இன்னைக்கு பிரபாகரன் இது சண்முக பாண்டியனுக்கு ஒரு துணையா இருந்து மாமா மச்சான்ற உறவை நிரூபிச்சிருக்கிறாங்க. தத்ரூபமா இருந்திருக்கு. மாமா மச்சான் உறவுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. 2வது பாட்டுங்கள் வந்து 5 பாட்டு இருக்கு.
அம்மா இதே கனி அந்த பாட்டு யுவன் சங்கர் ராஜாவும் இளையராஜாவும் பாடியிருக்காங்க. அவ்வளவு அருமையா பாடியிருக்காங்க. மற்ற பாட்டுகள் எல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு. படம் வந்து ஒரு இது கூட குறை சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரத்குமாருக்கும் இவங்களுக்கும் சொன்னப்பணியனுக்கும் அவ்வளவு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் வெற்றி அடையணும்னு நாங்கெல்லாம் வேண்டிக்கிறோம். உங்க சார்பா வேண்டிக்கிறோம். நீங்களும் படத்தை பாருங்க, பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ கொடுங்க. சரியா? சம்ஹாரம் பண்ணிக்கிறா போல சண்முக பாண்டியன் தான் சொல்லணும். வாய்ப்பே இல்ல. ஏன்னா சீமராஜான்னு ஒரு படம் எடுத்த, வருத்தப்பட வாலிப சங்கம்னு எடுத்து, ரஜினி முருகன் மாதிரி எடுத்த படம், அதாவது சிவகார்த்திகேயன் மெட்டீரியல் இருந்து சும்மா ஒரு படி மேல தூக்கின்னு போய் வச்ச பொன்ராமு இவரை கொடுத்திருக்கிறாரு. இவர்கிட்ட ஹியூமர் தானே இருக்கும். இவர்கிட்ட எப்படி இவர் ஓகே ஆயிருக்கிறாரு. போதா குறைக்கு சரத்குமார் இருக்காரு, அவர் வில்லனா இருக்கிறாரா, நட்பாரு பயந்துகிட்டே வந்தேன். பட் பருத்தி வீரன்ல வர 2 கேரக்டர் வரும் பாத்தீங்களா, சித்தப்போம், அந்த மாதிரி இவங்க 2 பேரும் இறங்கிட்டாங்க. இறங்கி சும்மா வச்சு படத்தை செய்யு செஞ்சதுனால செம்ம ஜாலியான படமா 3 hour நீ ரசிச்சு பார்க்கலாம். அந்த படம் எங்கேயுமே தோய்வு இருக்காது. படத்துல லாஜிக் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஆனா படத்துக்கு எதுக்கு வரும், ஏதோ ஒரு கஷ்டம், வேலை, என்ன ஏதோ ஒரு பிரச்சனை, 3 hour நம்மள சந்தோஷமா. அந்த விதத்துல இந்த டைரக்டர் ஜெயிச்சாரு, இந்த நடிகர் ஜெயிச்சாரு. இந்த மாதிரி சரத்குமார் சார் சொல்ற மாதிரி விஜயகாந்த் சார் ஃபேமிலி செய்யாம நான் வேற யாருக்கு ஃபேமிலி செய்ய போறேன்னு, அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகரும் அவரால் வாழ்ந்த ஒவ்வொரு சினிமா துறையை சேர்ந்த கோடம்பாக்கத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்த்து சண்முக சார் பாண்டிய அவரோட படத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. பின்ன என்னங்க, அவர் எவ்வளவு பேரை வாழ வச்சிருக்கிறாருங்க. அதுக்குன்னு தேவைப்படாது இனிமேல் சப்போர்ட். ஏன்னா அவர் வந்துட்டார். சண்முக பாண்டி வந்து எப்ப படைத்தலைவன்ல அவ்வளவு முடிவு வச்சு சும்மா டோனிஜ மாதிரி யானை மேல சண்டை போட்டாரு. அப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஒரு சினிமா ரசிகரா. பட் இதுல வந்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா, ஒரு ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஹீரோ மெட்டீரியலா இருந்தாலும் அவன் ஹியூமர் இருக்கும். ஒரு ரஜினி சார் இருந்தாலும் ஹீரோ மெட்டீரியல் இருந்தாலும் அவருக்குள்ள ஹியூமர் இருக்கும். ஒரு விஜய் சார் இருந்தாலும் ஹியூமர் அவருக்குள்ள வச்சிருப்பாரு. சிவகார்த்திகனும் ஒரு ஹியூமர் வச்சிருப்பாரு. அடுத்து இவருக்கு எப்படி இந்த முகத்துல நான் மதுரைக்காரன்டா, என் ஊர் படம் நான் பண்றேன் பாருன்னு இவர் சேர்ந்து பண்ணி ஹியூமரே நான் என்னால பண்ண முடியும்னு காமிச்சதுல 100% ஹீரோ மெட்டீரியல் அவரு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாரு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு ஃபேமிலியோட நீங்க வந்து பாக்குற மாதிரி ஜாலியா இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, சூரி இல்ல, ஓகே படம் வந்து மொக்கையாயிடும், அடி வாங்கிடும் அப்படின்னு நினைச்சேன். காளி வெங்கட் சாரு, அப்புறம் அந்த A1 படத்துல ஒருத்தர் ஆர்டிஸ்க்கு தண்ணியில நினைஞ்சிருச்சுன்னு சூடு காமிச்சிட்டே போவார் பாத்தீங்களா, அவர் இந்த படத்துல இருக்கிறாரு. அவர் காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கு. இதை தாண்டி செகண்ட் ஹாஃப்ல முனிஷ்காந்த் வராரு, நல்ல காமெடி. சரத்குமார் சார் இறங்கி பண்ணிருக்காரு டியூடு மாதிரி. நல்லா இருக்கு மேடம். அவர் வந்து என்னன்னா, அவர் வரும்போதெல்லாம் அண்டர்டேக்கர் வர மாதிரி தான் இருக்கு. ஒரு லாங் ஹேர் வச்சு தொப்பி போட்டோம்னா தி அண்டர்டேக்கர் மாதிரியே இருப்பாரு. நல்லா ஒரு ஃபைட் சீன், நல்லா அந்த ரியலா பண்றாரு. ஃபைட் சீன்லாம் இறங்கி பண்றாரு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஹரி சார் மாதிரி ஒரு டைரக்டர் கூட பண்ணணும் சண்முக பாண்டியன். பண்ணாருன்னா அவரோட நல்லா இருக்கும். ஒரு விஷால் சாருக்கு எப்படி ஒரு தாமிரபரணி, சூர்யா சாருக்கு எப்படி ஒரு 6 வேல், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண ஃபேமிலி ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. கண்டிப்பா வருவாரு ப்ரோ. ஆனா இன்னும் அவரு என்னன்னா, டைரக்டர்ஸ் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். அவர் நினைச்சா ஒரு வருஷத்துக்கு 2-3 படங்கள் கூட பண்ணலாம். நிறைய படங்கள் பண்ணணும். கேப்டன் லெவலுக்கு வருவாரு. அவருக்கு அந்த ஸ்டஃப் இருக்கு. ஏன்னா அந்த படம் அப்ப வந்து பார்த்தோம்னா கேப்டன் பிரபாகரன், அந்த படத்துல சரத்குமார் சாரா கேப்டனும் நடிச்சாங்க. இந்த படத்துல சரத்குமார் சார் வேற மாதிரி இறங்கி காமெடி பண்ணாரு. கண்டிப்பா ஃபேமிலி. இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த படம் சிட்டியை விட ரூரல்ல பாருங்க நீங்க, மதுரை, திருநெல்வேலி, அந்த பக்கம் தேனி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா வருவாங்க. ஏன்னா ஃபேமிலிக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் தான். அம்மா சென்டிமெண்ட், மாமா மச்சா சென்டிமெண்ட், கடைசியில வந்து ஒரு எமோஷனலான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு படத்துல. நல்லா இருக்கு, ஜாலியா. கண்டிப்பான ஒரு கம்பேக் தான். ஏன்னா பொன்ராம் சார் அதுதான் யோசிச்சேன். சேம் பொன்ராம் சினிமாட்டிக் நியூஸ் தான். நீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அப்புறம் இந்த ரஜினி முருகன் என்ன இருக்குமோ அந்த விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. சூரி இல்லாத குறைய முனிஷ்காந்த் இவங்க எல்லாம் தீர்த்திருக்காங்க. காளி வெங்கட் இவங்க எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பேரை போட்டுருக்கலாம். சிங்கம்புலி, இன்னும் தம்பிராமையா இவங்க எல்லாம் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அது இல்லாமலே சரத்குமார் சார் பின்னிட்டாரு ப்ரோ. இந்த வானத்தை பார்த்துட்டு ரேவதி நட்சத்திரம் தேடுறேன்னு ஒருத்தர் தேடிட்டு இருப்பாரு. இவரு சொல்லுவாரு, நீங்க என்ன தேடுறீங்க, நான் ராதிகா நட்சத்திரம் தேடுறேன் அப்படி. அதெல்லாம் அந்த காமெடி எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இன்னும் நிறைய இடத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளே சூப்பர். நீங்க இது வரைக்கும் பொன்ராம் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள அப்படி கிடையாது. இந்த படத்துல கொஞ்சம் மலை, அந்த டேம் எல்லாம் காமிச்சு கொஞ்சம் கூமாப்பட்டி ஹைலாண்ட் மாதிரி சுத்தி காமிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் எனக்கே இப்ப உஸ்லம்பட்டி போய் சுத்தி பார்க்கணும்னு இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா காமிச்சிருக்காங்க. கேப்டன் ரெஃபரன்ஸ் ப்ரோ, அதை மறந்துட்டோம் பாருங்க. ஒரு இடத்துல பேசிட்டே இருந்தாங்க. கேப்டனோட ரெஃபரன்ஸ் இவங்க சொல்லுவாங்க, பாகிஸ்தான் தீவிரவாதி அவர் தான் சார் அடிச்சிருக்காரு. கேப்டனோட பேரை சொன்ன உடனே தியேட்டர் ஃபுல்லா வந்து அந்த சீன் ஒன் மோர் போடல.
அதுதான் ஒரு மன வருத்தம். அவன் நல்லா இருந்தது, கேப்டன் ரெஃபரன்ஸ் வருது, நல்ல ஒரு படமா இருக்கு. படம் கொம்பு சீவி, மாட்டு கொம்பு சீவுறது இல்லைங்க, அறிவு புத்தி கூர்மையால சீவி வெல்லக்கூடியதான் அந்த கொம்பு சீவினாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஓப்பனிங்ல சரத்குமார காட்டின உடனே, ஒரு தவறு செய்தாய் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும், இந்த பாட்டு எந்தெந்த நடிகரை இப்ப யூஸ் பண்றாங்க. ஆனா கதைக்கு தகுந்த மாதிரி சரத்குமார் என்ட்ரானோன்னு அந்த பாட்டுனா, அதான் எவன் தவறு பண்ணா மன்னிக்க முடியாது. அதுதான் பாயிண்ட் டு பாயிண்டா சரத்குமார் கண்டிப்பா துவக்கத்திலே நல்லா தெரியுது. இந்த கதை விறுவிறுப்பா தான் போகும். நானு கெட்ஸ் பார்த்தேன், கரெக்டா விறுவிறுப்பா போகுது. எங்கேயுமே வந்து லாகிங்கே இல்லை. ஒரே ஒரு லாகிங் வேணா சொல்லுவேன், அவருக்கு லவ் இல்ல, ஒன் சைடான லவ் அடி, அதுதான் லாக்கிங். புரியுதா சொல்றது? அவர் ஒரு போலீஸ் அதிகாரி லவ் பண்ண முடியுமா? ஒரு தப்பான தொழில் பண்ற போல அதை லவ் பண்ண முடியுமா? அது கதையில சாத்தியம் வராது. அது கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் திருத்தற மாதிரி கூட முடியாது. ஏன்னா மதுரை மட்ட மக்களை காப்பாத்த அந்த மாம மச்சான் கதை இது. காதலிக்கு அங்க இடம் இல்ல, லவ்வுக்கு அங்க இடம் இல்ல, மனசார உள்ள நினைச்சுக்கலாம். மதுரை மட்டம் மக்களை காப்பாத்த அந்த மாம மச்சான்ற கதை. அது ஓகே. என்ன காப்பாத்துனாங்க இது படத்துல? அவங்க என்ன காப்பாத்தாங்க? அந்த ஜனங்களை காப்பாத்துதான் அங்க போறாங்க மாம மச்சான். அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க ஜனங்க? கஞ்சா படமா நீ பாக்காத. நீ கஞ்சா படமா பாத்தீங்கன்னா உனக்கு புரியாது. அது பிதாமகள்ல கூட ஓப்பனிங்கா காட்டுவாங்க, கழுத மேல கடத்தினது. இது தன் மக்களை காப்பாத்துக்க சும்மா செடி வளருது, அது வியாபாரம் ஆகுது, அது காசா மாறுது. அதுதான் கதை. அதை வச்சுதான் மக்களுக்கு வேற வழி இல்ல. பஞ்சம் பொழிக்க நிலைமை காட்டாங்க. சூப்பரா இருக்குங்க. ஃபைட் பக்காவா இருக்குது. சண்முக பாண்டியன் பக்காவா இது படைத்தலைவனோட அடுத்தது செகண்ட் இதுக்கு பக்காவா இருக்குது. அவருக்கு வந்துச்சு அவருடைய பாடி லாங்குவேஜ் கரெக்டா வந்துச்சு. கரெக்டா ஆடுறாங்க. விஜயகாந்துக்கு எப்படி ஆரம்பத்துல டான்ஸ் ஆடினாரு, அதுக்கப்புறம் படிப்படியா அதுல டான்ஸ் ரொமான்ஸ் தகுந்த மாதிரி அது தகுந்த மாதிரி பாட்டு தான். கண்டிப்பாங்க மாமா மச்சான் அழகா பாக்கலாங்க. ஃபேமிலி தானேங்க, கண்டிப்பா கனெக்ட் ஆவாங்க. சொந்த கூட பிறந்த மாமா மச்சான் தானா, வளர்க்கிறா போல குழந்தைல இருந்து மாமா மச்சான் தானே எது போல. என்ன நீ கத்தியில இருக்க நீ காப்பாத்தின, இப்ப நான் உன்னை துப்பாக்கியில காப்பாத்துறேன் மாமா மச்சான். நான் சொல்றது புரியுதா? அந்த சரத்குமார் கத்தியில காப்பாத்த போற சண்முக பாண்டியன், கிளைமேக்ஸ்ல சரத்குமார் காப்பாத்த போல சண்முக பாண்டியனை துப்பாக்கியால. புரியுதுங்க சொல்றது? அதுதான் மாமா மச்சான் கதை. படம் வந்து நீங்க கஞ்சா படம்னு நினைக்காதீங்க. விமர்சனம் நாளைக்கே பாரு தந்தி டிவில. கதை சுருக்குன்னு போடுவாங்க. இது கதை சுருக்கு விரிவாக்கம் கஞ்சான்னு. தென் மாவட்டத்துல முக்கால்வாசி பயிரிடுறது அதுதான். ஏன் நீ கஞ்சா விற்கலையா? கஞ்சா உள்ள இல்லையா? அதை வச்சு படமா பார்க்காத. மாமா மச்ச மக்களை பார்த்து தான் எடுத்துக்கிறாங்க படம். தென் மாவட்டங்களை சுத்தி உசிலம்பட்டி, ராமநாதபுரம், சிவகங்கை இப்படி எடுத்து படமா தான் வருது. பின்ன ஏங்க ஊர் மக்களை பத்தி படம் எடுத்துக்கிறாங்க, கஞ்சா பச்சா படம் எடுத்துக்கிறாங்க. நீ சொல்றத பார்த்தா அப்படித்தானே. கஞ்சாவை நீ பார்க்காத, தென் மாவட்டம் இருக்கிற வைகை டேமா பாரு. கஞ்சா படமா நீ பார்க்காத, தென் மாவட்டங்கள வைகை டேமு 37 கிராமத்துல தண்ணி போகுது, வெள்ளப்பெருக்கு வருது, பஞ்சம் பழைக்க முடியலன்னா இந்த தொழில் பண்றது தப்பா? புரியுதா சொல்றது? அதுதான் படம் வந்து மாமன் மச்சான் சென்டிமெண்ட் கதை. இளையராஜா மகன் இவன் சூப்பர். ஓப்பனிங் சாங்க சூப்பர் பா மனுஷன். உசிலம்பட்டி அது வருது. அதான் ஏற்கனவே அந்த உசிலம்பட்டி, அந்த வடுகம்பட்டி, வாடிப்பட்டி, பட்டி பட்டி பட்டின்னு வரும். புரியுதா? அப்படியே வச்சு யாரு சினேகம் எதனாரும் தெரியல, சிவபாரதி எதனா போல தெரியல. ஆனா பக்காவா கிராமத்துடைய பாட்டு கிளீனா கனெக்ட் ஆகுதுங்க. புரியுதா சார்? என்னதான் இருந்தாலும் இளையராஜா கொண்டு வந்துட மாட்டாரா கிராமத்தை பாட்டு? சும்மாவா இளையராஜா மகன்? எல்லாம் ஒண்ணுதான். புரியுதா? வேற ஒண்ணு இல்ல. அது பேக்ரவுண்ட் பேசி விஜய் சேதுபதி பேசுறா போல அது கிளீனா தெரியுது. விஜய் சேதுபதி தான் ஓப்பனிங்ல இந்த ஊர் மக்கள் 1994 டேம்ல இவ்வளவு பேரு கதை சுருக்கத்தை அவரு தான் ஓப்பன் பண்றாரு. அதே தெரிஞ்சுக்கலாம் கதை இருக்கு. கிளீனா தெரியுது. நாங்களாம் ஏங்க இன்னைக்கு படம் பாக்குறான் 94 கதை சொல்றேன்னா தெரிஞ்சுக்க. 2025 கதையா? இன்னைக்கு 2020 கஞ்சா வைக்கிறாங்க. அன்னைக்கு 94 அதுக்கப்புறம் இவரு எடுத்தாரு, பிதா மகன் எடுத்தாரு பாலா. அதை ஏத்துக்கலையா நீங்க? விக்ரமுக்கு கஞ்சா இதுல படம் பார்க்கலாம், விஜயகாந்த் பையன் கஞ்சா படம் நடிக்க கூடாதா?
அதுதான் சொல்றேன், நீ கஞ்சா படமா பார்க்காத, மாமா மச்சான் சென்டிமெண்டா பாருன்னு அவனுக்கு சொல்ல வருது. அப்பதான் குடும்பமா வரும், புரியுதா? குடும்பமா வரும், கொத்து கொத்தா வரும், மாமா சென்டிமெண்ட் தான் வரும். நீ கஞ்சா படம் பார்த்தா இப்படிதான் மகனை பார்த்துட்டு போப்பா. லோகேஷ் கனகராஜ் படம் அவர்ல நான் சொல்ல மாட்டேன், அவரு அத்த படம் எடுக்கிட்டா நான் கொடுக்குறேன். இளைய கேப்டன் சண்முக பாண்டியன், இளைய கேப்டன் சண்முக பாண்டியன், கொம்பு சிவி சண்முக பாண்டியன், யுவன் அண்ணன் மியூசிக்கு, பொன்ராம் ஐயா டைரக்ஷன், சுப்ரீம் ஸ்டாரு சரத் சாரு, ஆக்டிங் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. கொம்பு சிவி இளைய கேப்டன் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்ஸ்லாம் செதற விட்டுருக்காரு. சரத்குமார் சாரும் சண்முக பாண்டியன் அண்ணனும் வர சீன்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. என்னன்னா 2 பேருமே ஒரு கஞ்சா வியாபாரியா இருக்காங்க, ஹீரோயின் வந்து ஒரு போலீஸா இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைலாம் நடக்குது, அந்த கஞ்சா வியாபாரம் பண்றதால அது எப்படி கடத்துறாங்க, எங்கெல்லாம் மாட்டிக்கிறாங்க, அதெல்லாம் நல்லா காமெடியாவே ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு ரிஜிஸ்டர்னு பண்ணல, கஞ்சா யூஸ் பண்ணுங்க இல்ல பண்ணாதீங்க அந்த மாதிரி ரிஜிஸ்டர்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு கஞ்சா வியாபாரியா இருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் காட்டியிருக்காங்க. வேற எதுவுமே அதுல வந்து வேற எதுவுமே சொல்லல. ஆமா, கஞ்சாவை காட்டியிருக்காங்க. அதை வந்து நீங்க அடிங்க, அவங்களும் யூஸ் பண்ற மாதிரியும் காட்டல, வேற யாரும் யூஸ் பண்ற மாதிரியும் காட்டல. ஜஸ்ட் விற்பாங்க, எடுத்துன்னு போவாங்க, வச்சுட்டு. ஆனா அதுல அப்படி காட்டவே இல்லை, எடுத்து அடிக்கிற மாதிரி வேற யாரும் அந்த மாதிரி காட்டல. மற்றபடி படம் எல்லாருமே வாட்சபிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. இளையராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதுவுமே நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓவராலா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு டீசென்டான படம் தான். நல்ல காமெடி, செம்ம காமெடி, என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்கு. என்ன பெரிய பெரிய ஸ்டார் படம், விஜய் படம், அஜித் படம், ஆர்யா படம், சூர்யா படம், கார்த்தி படம், இவங்க எல்லாம் எல்லா படம் இருக்குது. காமெடி எங்க இருக்குது? ஏதாவது ஒரு கதை இருக்கும், ஃபைட் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ரஜினி படத்துல இருந்து கமல் சார் ஐயா படத்துல இருந்து எல்லாத்துலேயும் வந்து அந்த கதைகள் இருக்கும், ஃபைட் இருக்கும், அந்த கதையை நோக்கி இருக்கும். மனுஷன் அவன் இருக்கிற மன உளைச்சல்ல வந்து காமெடி வேணும். நீ காமெடி இருந்தால் தான் வந்து ஒரு சிரிக்கவே மாட்டேங்கிறான் மனுஷன், எவன் சிரிக்கிறான்? நீங்க எல்லாருமே வந்து முன்னு வச்சுட்டு வராங்க. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆமா, சின்ன கேப்டன் சூப்பரா, சண்முக பாண்டியன் நல்லா நடிச்சிருக்காரு. சரத்குமார் சார் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. பழைய படி பார்த்த அந்த கேப்டன் மகள் கவுண்டமணி சார் கூட ஒரு படம் பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி பின்னி பெடல் காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஒரு டேம் பத்தி, தண்ணி விவசாயத்தை பற்றி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கஞ்சா இன்னைக்கு வந்து புழக்கத்தில் அந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி பயன்படுத்துகிறாங்க. எப்படி வேணாலும் கொண்டுட்டு போகலாம். இளைஞர்கள் இடத்துல வந்து போதைப் பொருள் வந்து ரொம்ப இதாக இருக்குது, அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு போலீஸ்லேயும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதுக்கப்புறம் வந்து ஒரு இது ரஜினி முருகன், அதுக்கப்புறம் பொன்ராம் சாருக்கு இது ஒரு நல்ல படம். சீமராஜா கூட ஓகே, காமெடி தெரிஞ்ச பெருசாக அந்த படம் போகலைனாலும் இந்த படம் நல்லா இருக்கு. நல்லா நிறைய பேர் என்ன நல்ல கூட்டம், எமோஷன்லாம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. சண்முக பாண்டியன் சூப்பரா நடிச்சிருக்காரு, பிரமாதமா வந்திருக்கு. எது இருக்கு ஃபேமிலியோட கண்டிப்பா போகலாம். எங்கேயுமே ஆபாசமே எதுவுமே கிடையாது. நீங்க வர படத்தெல்லாம் பூரா பாதி ஆபாசம் இருக்குது, ஆபாசமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல காமெடி, நல்ல மனசு விட்டு சிரிச்சுட்டு போகலாம். அது மாதிரி கஞ்சா இருக்கிறதுனால பெருசாலாம் அதை காமிக்கலை, இப்படி கடத்தப்படுது, இதனால இதை செய்யப்படுது அப்படிங்கிறது தான் தெளிவாக அதை சொல்றாங்க. மற்றபடி வந்து அதனை கஞ்சா காட்டுறதுனால வந்து எவனும் கெட்டு போறது கிடையாது. டாஸ்மார்க் எல்லா இடத்துலயும் திறந்துருக்கு. ஆனா என்னதான் நீங்க திறந்திருந்தாலும் நம்மளா போய் வாங்கி குடிச்சா மட்டும்தான் குடிக்க முடியும், இல்லைன்னா குடிக்க முடியாது. அவன் திறந்தாலும் திறக்கலனாலும் எங்கேயாவது பிளாக்லேச்சும் வாங்கி குடிக்கிறாங்களா? பிளாக்ல விற்காத இருக்குதா? நடந்துட்டு தானே இருக்கு. அதனால கஞ்சாவை காட்டுறதுனால போதை. அப்படின்னு இங்க பார்க்க போனா லோகேஷ் கனகராஜ் படம் பூரா போதை தான். அதுக்குன்னு போதைக்கு அடிமையிடுறாங்களா? எல்லாரும் பாக்குறாங்களா? கோடி கோடி சம்பாதிக்கிறாங்களா? இதுல அப்படி கிடையாது. நல்லா இருக்கு படம், சிறப்பா வந்திருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் எப்பா ஆட்டம் பயங்கரமா இருக்குப்பா. எங்க அண்ணன் எப்படி இருக்காரு படம், அதே மாதிரி எங்க அண்ணன் மாதிரி ஒரு வட்டாரு. எங்க அண்ணனுக்கு அடுத்து தம்பி தான், அதுக்கு அடிச்சுக்க ஆளே இல்ல. சூப்பர் ஹிட்ப்பா. அந்த தம்பி அடிவா வளர்த்துசா இருந்துச்சு. ஆனா
அந்த டீ கார்டு கூட